Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 641 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஏதோ கருகருன்னு ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் ஊசியெல்லாம் வச்சு ஏதோ ஒன்னு தச்சுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம கேண்டிஸ், புக்ஸ், வெப்பன்ஸ்னு எது கிடைச்சாலும் அதை ஆட்டையும் போட்டுக்கிட்டு இருக்குது. அவங்க வேற யாரும் இல்ல, நம்மளுக்கு பிடிச்சாங்களே அந்த பொடுசுங்க தான். அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸுக்குள்ள வேற ஏதாச்சும் மறைச்சு வச்சிருக்காங்களான்னு பயங்கரமா செக் பண்ணுவாங்க. அப்படி உள்ளுக்குள்ள ஏறி போய் செக் பண்ணிட்டு இருந்தா நம்ம ரோபினுக்கு தெரியாதா? டப்புன்னு கண்ணை திறந்து பாப்பா. பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வரும். அதை பார்த்து இவ ஷாக்காக, இவளை பார்த்து அவங்க எல்லாம் ஷாக்காக. அதுக்கப்புறம் தான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அத்தனை பேரும் தம்மா கூண்டுக்கு தான் இருக்காங்க. உடனே பீதி தாங்க முடியல. ஐயோ, அந்த பெரிய சீஸ் ஹியூமன் எந்திரிச்சிட்டான்னு ஒரே பதட்டம். இப்ப இப்படி நம்ம ரோபினி அவங்களையும் வச்சு பார்க்கும்போது சின்ன வயசுல நம்ம படிச்சோமே ஜொனாதன் ஸ்விஃப்டோட கலவர்ஸ் டிராவல், அதுதான் ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த பொடுசுங்கெல்லாம் என்ன பண்ணும், இவ எந்திரிச்சிட்டா, இவளை இனிமேட்டு விடக்கூடாது, எல்லாம் அலாட்டா இருங்கன்னு கண்ணெல்லாம் வச்சு சுட போவாங்க. உடனே ரோபின் பதட்டப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கன்னு எந்திரிக்க ட்ரை பண்ணுவா. நெஞ்சில வந்து நின்னுகிட்டு அமைதியாரு, எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணாதம்மா. அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க நம்ம ரோபினை தரையோட வச்சு மொத்தமா தச்சு வச்சிருக்காங்க. அதுவும் அந்த நடுவுல நின்று பேசிட்டு இருக்கானே, அவன் பார்த்த வேலை தான் அது. என்னன்னா அவன் ஒரு ஸ்டிச் மேன். அவனால எதை வேணாலும் எது கூட வேணாலும் வச்சு தைக்க முடியும். ரோபினை தரையோட வச்சு தச்சுட்டான். எந்திரிக்க மட்டும் ட்ரை பண்ணா அவளோட பாடி அப்படியே கிழிஞ்சிரும். அதனால சைலண்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு, நீ ஒரு வில்லி தானே, உண்மையை சொல்லு அப்படி இப்படின்னு மிரட்டுவானா. உடனே ரோபின் சரண்டர் ஆயிருவா. ஏன்னா இப்ப அவ இருக்க நிலைமைக்கு ஏதாச்சும் எதிர்த்து பேசினானா ஊசிய தொண்டையிலேயே இறக்கிடுவான். நீ யாரு என்னன்னு கேட்டா, இவன் தான் டோன்டாட்டா ட்ரைபோட வாரியர், பேரு லியோ. இவனைத்தானே மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜோரோ கூட இருந்த விகா சொல்லிட்டு இருந்தா. ரோபின் உடனே நான் எங்க இருக்கேன், என் கூட உசோப்புன்னு ஒருத்தர் வந்தாரே அவர் எங்க அப்படி இப்படின்னு அவனை பத்தி விசாரிச்சுக்கிட்டே அந்த இடத்த பூரா சுத்தி முத்தி பாப்பான். இவங்கள மாதிரியே சின்ன சின்னதா ஏகப்பட்ட பேர் அங்க இருப்பாங்க. எல்லாருமே சிவிலியன்ஸ். அவங்களும் ஆமா, நாங்க நீளமா மூக்கு வச்சிருக்க ஒருத்தனை கிட்னாப் பண்ணிட்டோம், அதுவும் எங்க கிங்டமோட ரூல்ஸ் படி, ஏதாச்சும் மீறினா கதம் பானுங்க. அதுக்கப்புறம் தான் ரோபினுக்கே தெரிய வருது இதுதான் லிட்டில் பீப்புள் கிங்டம்னு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு டோன்டாட்டா கிங்டம். இது எங்க இருக்குன்னா பெரிய ஃபாரஸ்ட் ஒன்று பார்த்தாங்கல்ல, அதுக்கு அடியில, அதுவும் இவங்களா கிரியேட் பண்ண இடமாமா இது. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டரே தெரியுது, மேல அவ்வளவு பெருசா எல்லாமே வளர்ந்ததுக்கு காரணமே இவங்க தான். ஏன்னா அப்பந்தான் இவங்க எல்லாருமே சேஃப்டியா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க நினைச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய பிளான்ட்டை வேணாலும் எத்தாதடிக்கு வேணாலும் வளர்க்க முடியும். இதை சொன்னோன்னே நம்ம ரோபின் பிடிச்சாலே ஒருத்தன் அவன் எல்லாத்திட்டையும் போட்டு கொடுத்துருவான். இந்த மாதிரி இவன் என்னைய பிடிக்கிறதுக்காக கைய பூ மாதிரி கிரவுண்ட்ல இருந்து வர வச்சா, அப்படித்தான் நான் மாட்டிட்டேன். சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. அண்ட் அவனே அடிச்சு சொல்லுவான், கண்டிப்பா அது மேஜிக்கா தான் இருக்கும். அந்த மாதிரி அவ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணவனே என்னால அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியல. உடனே அவன் லாக் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரோபினுக்கு கடைசியா என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அதான் மருந்து ஒண்ணு அடிச்சு விட்டு அது புகையா மாதிரி அதுக்கப்புறம் மயங்கி கீழே விழுந்து அங்க இருந்து அலையாக்கா தூக்கிட்டு இங்க வந்திருக்காங்க. இப்ப நினைச்சா கூட ரோபின் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிட முடியும். ஆனா அதனால இந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டு இந்த இடமே அழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சுத்தி பார்த்தா அத்தனை பேருமே ரோபினை அட்டாக் பண்றதுக்காக கன்னோட நின்றுட்டு இருக்காங்க. அப்ப மேல நின்றுட்டு இருக்க லியோங்கிறவன், எதுக்காக இங்க வந்த பெரிய மனுஷி, உன்னோட எண்ணம் இந்த டோன்டாட்டா கிங்டம் அழிக்கிறதான்னு கேட்டா, அவ என்ன அதுக்கா வந்தா, இல்லவே இல்ல, நான் ஒரு கியூரியாசிட்டியில தான் அவனை பிடிச்சேன், மத்தபடி உங்களை பிடிக்கணும் அடிக்கணும் கொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமலா. ஆனா அங்கதான் பஞ்சாயத்து, இவங்க ஆளுகளை எந்த ஒரு பெரிய ஹியூமனுமே பார்க்க கூடாது. அப்படி பார்த்துட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே இவங்க கொன்றுவாங்க. ஏன்னா அவங்க கெட்டவங்களா இருந்தாங்கன்னா ஏகப்பட்ட ஆளுகளை கூப்பிட்டு வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்கல்ல. ரோபின் தெளிவா சொல்லிடுவா, உங்க யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு நோக்கம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்த பத்தியுமே நான் யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன், என்ன நம்புங்கப்பா. அந்த லியோ நம்புற மாதிரியே இல்ல. இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்டா என்னால ஏத்துக்க முடியாதுன்னு கத்துவான். அவ உடனே இல்லவே இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன்னு சொன்ன அடுத்த செகண்டே அப்படின்னா சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு அவளை தச்சு வச்சிருந்தால அந்த நூல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவான். உடனே ரோபினுக்கு தூக்கி வாரி போடு, என்னடா நான் சொன்ன உடனே நம்பிட்டானுங்கன்னு. அட அந்த லியோ நம்பனா பரவாயில்ல, சுத்தி இருக்க மக்களுமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்பாடா நாங்க கூட நீங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்கன்னு நினைச்சோம், ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இழிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரோபினால நம்பவே முடியல, என்னடா சும்மா வாயில சொன்னதுக்கே இப்படி நம்பிட்டாங்கன்னு. அப்புறம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அவளோட கிளாஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்களா. அந்த டைமுங்க போது அந்த ஊர் பெரியவர் அங்க வருவாரு. வந்தவர் வந்து பார்த்துட்டு என்னடா பண்றீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்பாரு. ஆனா அந்த லியோ, டோன்டா சீஃப் இவங்க ரொம்பவும் நல்லவங்களாமா, அதனால எந்த பஞ்சாயத்து இல்லன்னு உடனே அதுக்கு வாய்ப்பே இல்ல பாரு. இல்ல அவளே சொன்னான்னு உடனே எது அவளே சொன்னாலான்னு ஷாக் ஆகி, அப்படின்னா ஓகே அவன் நல்லவளா தான் இருப்பான்பா. ரோபினுக்கு அடுத்தடுத்து ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லவங்களை நாங்க அடிக்கடி பாக்குறது இல்ல, ஏதோ இப்ப வாட்ச் வந்திருக்கீங்களே, என் பேரு காஞ்சோ, இந்த டோன்டாவோட சீஃப், அது மட்டும் இல்லாம கிங்கு, நீங்க எவ்வளவு நாள் இங்க தங்கணுமோ தாராளமா தங்கலாம், நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு முழு பெர்மிஷன் இருக்குன்னு சொன்ன உடனே அங்க ஒவ்வொரு சின்ன சின்ன வீட்டுல இருப்பாங்கல்ல, எங்க வீட்டுல அதை சாப்பிடுங்க, எங்க வீட்டுல இதை சாப்பிடுங்க, டீ குடிங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரோபினுக்கு ஒரே விருந்தோம்பல். அவ இல்ல வேண்டாம் நான் உடனே இங்க இருந்து கிளம்பணும், என்னோட டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயில் எங்கன்னு சொல்லிட்டு தேடுவா. பார்த்தா அது அங்கதான் இருக்குது.
அதுக்கப்புறம் டைமை செக் பண்ணி பார்த்தா 3 மணி ஆகிறதுக்கு டைம் கம்மியா தான் இருக்குது. ஏன்னா 3 மணிக்கு தானே பிளான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றதா சொன்னா இவங்க எல்லாம் தூரத்துல இருந்து அவனை கவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கால் பண்ணி நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொல்லிட்டு எந்த வழியா வெளியே போலான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தா அந்த லியோ பார்த்துட்டு காண்டாயிருவான். என்ன இந்த இடத்த விட்டு போறியா? நான் உன்னைய ரொம்ப ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன்பா. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அப்படி நீ ரொம்ப ரொம்ப நல்லவளா இருந்தீங்கன்னா உன்னோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா அதுதான் இந்த கிங்டமோட ரூல். அவ என்கிட்ட அந்த மாதிரி வெப்பன்ஸ் இல்லன்னு சொல்ல வருவா. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்ககிட்ட இருக்க வெப்பன்ஸை நீ குடுக்கலனா மறுபடியும் உன்னைய படுக போட்டு கெட்டி போட்டுருவோம் அப்படின்னு பயங்கரமா மிரட்டுவானுங்க. ஆட போகடா லூசு பயிலா, என்கிட்ட வெப்பனே இல்லன்னு கத்துவா. உடனே லியோ காண்டாயி அப்படின்னா எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க அதைத்தான் பண்ணி ஆகணும்னு உடனே நம்ம ரோபினுக்கு பீதி ஆயிரும். ஏன்னா சுத்தி இருக்க எல்லாருமே மறுபடியும் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக் பண்ணாங்கன்னா பெரிய கலவரம் ஆயிருமேன்னு. அப்ப லியோ இவளை அடிச்சு போட்டுட்டு இவகிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கழட்டுங்கன்னு சொல்லுவானா. உடனே எல்லாம் வேற லெவல்ல பாஞ்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒருத்தி எதுவும் பண்ணாதீங்கன்னு கத்திட்டே ஓடி வருவா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா இவ ஹீரோவோட பார்ட்னரும்பா. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அலண்டுவாங்க, எது ஹீரோவான்னு. அப்பவே ரோபினுக்கு தெரிஞ்சு போச்சு இது உசோப்போட வேலைதான்னு. சரி யார ஹீரோன்னு அவ பேசிட்டு இருக்கான்னு கேட்டா ரெண்டாவது அவங்க புடிச்ச ஆளு மூக்க நீளமா இருக்கும் அவர் ஹீரோவாமா. சொல்ல போனா நம்மளை காப்பாத்தான் அவர் வந்திருக்காரு. சொல்ல போனா அவர் சாதாரண ஹீரோ இல்ல, ஒரு லெஜெண்டரி ஹீரோன்னு ஆனந்த கண்ணீரோட சொல்லி கதறி அழுவா. உடனே சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஓ நம்ம கிங்டம் காப்பாத்த ஹீரோ வந்துட்டாரு, இனிமேட்டு நமக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பாக்குறதுக்காக அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க. ரோபினுக்கு லைட்டா அள்ளு விடும், என்ன சொல்லி வச்சான் தெரியலையேன்னு. ஏன்னா ஏதாச்சும் எசக புசகா பண்ணி வச்சிட்டான்னா அதுக்கப்புறம் புடிச்சு தச்சு போடுவாங்க. டைம் இப்போ 2:57, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. தட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணணுமேனு பதறுவா. அப்படியே அங்க கட் பண்ணி பெரிய வால் கிளாக்க காட்டுறாங்க. டைம் ஆகுது 3 மணி ஆயிருச்சு. அந்த டைம் லாக்கு ஒரு போன் கால். யாரான்னா சஞ்சி. என்னப்பா ஃபேக்டரியை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டா இப்ப அது முக்கியம் இல்லடா வெண்ண, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, நீ சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சாகணும். ஏன்னா இது நமக்கான டிராப்பும்பா. உடனே ட்ரஃபால்கர் லாக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். ஆஹா ஏதோ பஞ்சாயத்தை கிளப்பி விட்டானுங்க போலேன்னு. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!